சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமோம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா உருளைக்கிழங்கு தேங்காய் கார வறுவல். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் தேங்காய் பால் வரமிளகா இந்த மூணு தான் ஹைலைட்டு. இந்த மூணுத்தை வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். பெரும்பாலும் வறுவல் சொல்லும்போது என்ன பண்ணோம்னா வீட்டில் அந்த வேக வச்சு உருளைக்கிழங்கு தாளிப்பை போட்டு அதுக்கப்புறம் குழம்பு தூளோ இல்லை மிளகாத்தூளோ வீட்டில் அரைச்சி வச்சுருப்பாங்கல்ல, மல்லிலாம் போட்டு அதை போட்டு பரட்டி ஊற்றுவாங்க. ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மிளகா 1-2 அப்படி அது சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்ட மிளகாவோட சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் பழம் போடும்போது டேஸ்ட் என்னென்ஸ் பண்ணி தரும். அதனால தான் இதெல்லாம் போட்டு பண்ணுறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துருங்க. உருளைக்கிழங்கு தேங்காய் கார வறுவல் தேவையான பொருட்கள்: வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 கப்பு, தேங்காய் பால் 1 கப்பு, காஞ்ச மிளகாய் விதை எடுத்தது 4 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், நெய் 1.5 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கடுகு தாளிப்பு போடுறோம். கடுகு போட்டோடனே கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வரல, அந்த டைமில் இந்த மிளகாவை ஒரு 4 மிளகா, ஒரு 3-4 மிளகா வச்சுக்கலாம். இல்லை எனக்கு காரம் அதிகமாக இருக்குன்னா 3 மிளகா போடுங்க. இந்த மிளகாவை விதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மிளகாவை இதில் போட்டுறோம். அதுக்கு பிறகு இந்த கருவேப்பிலை, இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அப்படியே லைட்டாக அந்த இருக்கிற எண்ணெயிலேயே லைட்டாக வதக்காதீங்க. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன், இந்த தேங்காய் பால் ஊற்றிடுறேன். ஆனால் வீட்டில் பண்ணும்போது தேங்காய் பால் ஊற்ற மாட்டாங்க, நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். இதை போட்டு போய் அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குல்ல, இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை இதில் போடுறோம். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள். சிம்பிள், ரொம்ப ஈஸி மெத்தடு. கண்டிப்பாக பிடிக்கும் உங்கள் எல்லாருக்குமே. ட்ரை பண்ணி பாருங்கள். 1-2 மிளகாவோடு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லா கும்முன்னு இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வேக வைக்கிறோம். இதில் தண்ணிலாம் தேவைப்படாது. இதில் நம்ம பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா 1-2 கிழங்கு அப்படி லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணாதீங்க, 1-2 மட்டும் தான் போதும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, 1-2 முழு ஸ்மாஷ் ஆனதாக 1 ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கும் பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ரெசிபிஸ். இதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, நம்ம எல்லாமே உருளைக்கிழங்கு சொல்லும்போது உருளைக்கிழங்கு சிப்ஸு, உருளைக்கிழங்கு வறுவல், மசாலா, பொரியல், அதுக்கப்புறம் ரவுண்டாக கட் பண்ணிலாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணி பழகிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி தேங்காய் பாலே சேர்த்து குக் பண்ணும்போது இன்னும் வேல்யூ ஆடான இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். தேங்காய் பால் வச்சு குக் பண்ணும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா திக்கான தேங்காய் பால் இருக்கணும். தண்ணியான தேங்காய் பால் இருந்துன்னா வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. திக்கான பால் வச்சு கரெக்டாக போடுங்க. அதே டைமில் அந்த தாளிப்பு போட்ட உடனே லைட்டாக பொரிஞ்சு வர டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் கொதி வரதுக்கு ஸ்டேஜில், அந்த கொதி வர ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு போடணும். இதுதான் விஷயம். ஏன்னா நல்லா கொதிச்சுன்னா தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும். உருளைக்கிழங்கு போட்டால் ஓரளவுக்கு ஒன்றா செட் ஆகிடும். இப்போ ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போது அந்த தேங்காய் பால்லாம் ஊற்றி நம்ம குக் பண்ணணும்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த தேங்காய் பால்லாம் நல்லா வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எப்படி இருப்பாங்க, நல்லா ட்ரையாக கொஞ்சம் லைட்டாக அந்த சாஸ் கோட்டிங் ஆன மாதிரி இருக்கும். இதுதான் பக்குவம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இதே மாதிரி பக்கத்தில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் சாதத்தோடு நான் சாப்பிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அப்போது இந்த ஸ்டேஜில் அடுப்பை விட்டு ஆஃப் பண்ணிடணும். சரிங்களா? எனக்கு நல்லா ட்ரையாக வேணால் இன்னும் 2 நிமிஷம் குக் பண்ணலாம். இதான் விஷயம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான பக்குவத்தில் வறுவல் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியே சுட 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 அப்படி எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். சாப்பிடும் போது முக்கியமாக வெறும் உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்க. அந்த தேங்காய் பால்லாம் சைடில் இருக்குல்ல, அது அந்த வரமிளகா முக்கியமாக எடுத்து சாப்பிடணும். அப்போ தான் அந்த ஒரு காரம், ஒரு தேங்காய் பாலோட டேஸ்ட் எல்லாம் சேர்த்து சாப்பிடும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சமையலை எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன். அதுவும் டேஸ்ட் அப்படி கொடுக்குறது. இந்த மாதிரி புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. சரிங்களா? மறந்துடாதீங்க. அதாவது முக்கியமாக நீங்கள் ரைஸோடு சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் அந்த தேங்காய் பழம் ஜூஸோடு இருந்தால் தான் அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இல்லை ட்ரையாக பிடிக்கணுச்சுன்னா நல்லா சுக்காவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க மறக்காமல். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சீவு பாட்டிக்கு. தேங்க்யூ ஸோ மச்.